நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். கட்சிகளுடைய சப்போர்ட் கிடைச்சி பெரும்பான்மையை நிரூபிச்சு இன்னைக்கு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாரு. 3 முக்கிய திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறத பாக்குறோம். முதல் திட்டமாக 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களை காக்கக்கூடிய சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்ற விஷயம், அப்புறம் போதைப் பொருள் தடுப்பதற்காக தனியான அலகுகள் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த மேடையிலே பேசவும் செஞ்சிருக்கிறாரு. நான் மக்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்கிறாரு. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க தோழர்? புதிய அரசு அமைஞ்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்று அழகு தமிழிலே சொல்வார்கள். இந்த பதவி ஏற்பு விழா மேடையே விஜய் எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார் என்பதை வெளிப்படுத்தி விட்டது. இதுவரை தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மரபு பின்பற்றப்பட்டு வந்தது. தமிழ்நாடு எப்போதுமே ஒரு தனித்து இயங்குகிற மாநிலம்தான். எல்லோரும் மாநிலம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்த போது நாம் நாடு என்று பெயர் சுட்டிக் கொண்டோம். அது அண்ணாவினுடைய தீர்க்க தரிசனம் தான். தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி, அதற்கான காரண காரியம் அப்படியே இருக்கிறது தம்பி என்று சொன்னார். அது எதை நினைத்து அவர் சொன்னார் என்பது எங்களை போன்றவர்களுக்கும் தெரியும், டெல்லியில் இருப்பவர்களுக்கும் தெரியும். அந்த நோக்கம் என்ன, அவர் சொன்ன கருத்து என்ன, அந்த கருத்துக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வலிமையான செய்தி அதில் இருக்கிறது என்பது எல்லோரும் உணர்ந்த ஒன்றுதான். இதையெல்லாம் எதை உணர்த்தியது என்று சொன்னால், தமிழ்நாட்டை ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய கைப்பிடியில் கொண்டு வர முடியாது, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. தமிழ்நாடு எப்போதுமே தனித்து இயங்கும் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தது. இந்த 50 ஆண்டு காலம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது என்றே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்று சொன்னால், தமிழ்த்தாய் வாழ்த்து பிரதானமாக ஒழித்த மேடையைத்தான் இதுவரை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. நான் அதற்காகத்தான் இவ்வளவு பீடிகைகளையும் சொல்லி வந்தேன். நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தோடு துவங்கி நாட்டுப்பண் என்று சொல்லப்படுகிற தேசிய கீதத்தோடு முடிவதுதான் அரசு விழாக்களாக இருக்கும். அல்லது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் ஒழிக்கப்படும். இதுதான் அரசு விழாக்களிலே பின்பற்றப்பட்ட மரபு. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக ஒழிக்கிறது. நான் இதை வேறு ஒரு செய்தியோடு ஒப்பிட்டுக் கொள்கிறேன். நீங்க தர்மேந்திர பிரதான் என்கிற அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அல்லவா, விஜய் வெற்றி பெற்று விட்டார், அரசை விஜயால் அமைப்பதற்கு ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி என்கிற அந்த இமேஜ் விஜய்க்கு மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் தர்மேந்திர பிரதான் வெளியிட்ட அறிவிப்பு அந்த PM ஸ்ரீ என்று சொல்லப்படுகிற அந்த புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா என்று மிரட்டுகிற துணியிலே ஒரு செய்தி வெளியானது. ஊடகங்களில் எல்லாம் நாம் பார்த்தோம். மும்மொழி கொள்கைக்கு வித்திடும் என்கிற காரணத்தால், புதிய கல்விக் கொள்கை நம்முடைய கல்வியை சிதைத்து போடும் என்கிற காரணத்தால் அதை ஏற்காமல் வைத்திருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. நீ அதற்காக PMC ஃபண்டே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல போடான்னு சொன்னிச்சுட்டா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனா இப்போ அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதற்கான வாய்ப்பை அவர்களிலிருந்தே ஒரு கல்வி அமைச்சரை கொண்டு வந்திருக்கிறார். கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்வித்துறை, அதற்கடுத்து உயர்கல்வித்துறை ஒரே கல்வித்துறையாகத்தான் இருந்தது. கல்வித்துறை என்பது ஒன்றுதான் அதற்கு முன்பு வரை. 2006 கலைஞர் தான் 2ஆக அதை பிரித்தார். அதை மேம்படுத்துவதற்காக அதை மேம்படுத்தினார். அதன் பிறகு அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் அதை இன்னும் கூடுதலாக மேம்படுத்தினார். நீங்க அங்க கொண்டு வந்து யார போடுறீங்க? மயிலாப்பூரிலிருந்து ஒருவரை கொண்டு வந்து போடுறீங்க. அவர் யாரோட ஆளா இருக்காருன்னா, அவர் என்னவா இருக்காருன்னா, கல்வியை கேட்டால் காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்று சொன்னவராக இருக்கிறார். அவர்களிலிருந்து வந்தவராக இருக்கிறார். அப்போ நீங்க வேறு ஏதோ ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள் என்பதை முதல் நாள் மேடையே உணர்த்துது. தமிழ்த்தாய் வாழ்த்தை 3ஆவதாக தள்ளியது. இப்போ நீங்க நடைமுறைக்கு கொண்டு வருகிற சில விஷயங்கள், இவையெல்லாம் ஒரு அச்ச உணர்வை முதல் நாளிலேயே தருகிறது. உங்களுடைய சமிக்ஞைகள் தெளிவாக புரிகிறது. முதல் கோணம் முற்றிலும் கோணம். இனிமேல் விஜய் இப்படித்தான் இயங்க போகிறார் என்பதை விஜயினுடைய முதல் நாள் பதவியேற்பு விழாவே உணர்த்தி விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். அவகாசம் கொடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. தாராளமா எடுத்துக்கங்க. 5 வருஷம் அவகாசம் இருக்கு. ஏன் அவகாசம் கேட்கறீங்க? உங்களுக்குதான் மக்கள் கொடுத்துட்டாங்களே. ஒரு முறை தீர்ப்பளித்து விட்டால் 5 ஆண்டுகள் அந்த தீர்ப்பினுடைய பலனை எதிர்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இதுதான் தேர்தல் அரசியல், தேர்தல் ஜனநாயகம். இதுதான். அப்ப உங்களுக்கு கொடுத்தாச்சு, 5 ஆண்டுகள் செய்யுங்க. நீங்க என்னவாக செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்றத நாட்டு மக்கள் பார்க்கத்தானே போறாங்க. ஆனா நீங்க எடுப்பிலேயே எக்ஸ்கியூஸ் கேட்கிறீங்களே, ஏன்னு கேட்கிறேன். எந்த அரசாவது கேட்டிருக்கா? டே ஃபர்ஸ்ட்ல இருந்து வேலை தொடங்கணும் சார். நீங்க ஓய்வு எடுத்துட்டு வரக்கூடாது, எக்ஸ்கியூஸ் கேட்க கூடாது.
கால அவகாசம் கேட்கக்கூடாது, எக்ஸ்டென்ஷன் கேட்கக்கூடாது. இல்ல நீங்க ஏன் அதை அதுக்குதான் என்ன முதல் சொல்றாருன்னா, நாள்னு கேட்கறீங்க? உள்ள என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இருக்கிறதே இருக்க இடத்துல இருக்குமான்னு தெரியல. ஏற்கனவே கஜானாவ வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாருல்ல. அப்போ ஒரு புதிய அரசு அமையுது. அதுவும் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு புதிய அரசு அமையுதுன்னா, அவங்களுக்கு ஒரு காலம் பிடிக்கும். உள்ள என்ன நடந்திருக்கு, உள்ள எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க காலம் எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வியை தான் விஜயை நோக்கி கேட்கிறேன். கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க போய் பாத்தீங்களா கஜானாவை? இருக்கிறது இருக்கிற இடத்துல இருக்கான்னு தெரியல. வலிச்சு சுரண்டிட்டு போயிட்டாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தீங்களா? நீங்க எப்போதாவது அரசு கஜானா குறித்த பார்வையை வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கு இந்த ரிப்போர்ட்? கஜானா காலின்ற ரிப்போர்ட் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? நீங்க வரும்போதே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வர்றீங்க. அப்போ இது எதுன்னா, என்னால நான் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை, குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாதுன்னு முதல் நாள்லயே சொல்றீங்க. அதான பொருள்? அதுக்கு தானே சார் நீங்க இந்த பீடிகை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்காகத்தானே இந்த வேலையை இப்போதே தொடங்கிட்டீங்க. நரேட்டிவ் செட் பண்ணிட்டீங்க இப்பவே. நீங்க போய் பாத்தீங்களா? முன்னால் இருந்த அரசு என்ன செய்திருக்கணும்? ஒன்றிய அரசினுடைய எந்த வரி வருவாயும் திருப்பி தரப்படாமல் இருந்த நேரத்தில் கூட செம்மையாக அரசை வழிநடத்தியார் மு.க.ஸ்டாலின். வழிநடத்தியவருக்கு பெயர் மு.க.ஸ்டாலின். நீங்க மறந்துடக்கூடாது. அப்போ கஜானாவை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்ற நீங்க, ஒன்றிய அரசு போதுமான நிதியை தரல, நான் கேட்டு பெறுவேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா சார்? நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்கல்ல முதல் நாள், மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மாநில நலனுக்காக செயல்படும். ஏன் இன்னைக்கு பேசியிருக்க வேண்டியதானே அதை நீங்க? ஒன்றிய அரசிடம் நிதி கேட்டோம், மழை வெள்ளம் வந்த போது கேட்டோம், தேசிய பேரிடர்னு அறிவிக்க சொன்னோம், அறிவிக்க முடியாதுன்னாங்க. 3500 கோடி கேட்டோம், 350 கோடி தான் கொடுத்தாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சுட்டே திமுக. அப்ப 350 கோடியை வாங்கி அந்த வெள்ள நிவாரண பணிகளில் இருந்து செய்து அவர்களை மீட்டு எடுத்தாங்கல்ல, மக்களை மீட்டு எடுத்தாங்கல்ல, அந்த வேலையை செய்ததில்ல திமுக. அப்போ அதையெல்லாம் நீங்க கவனத்துல வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேக்குறேன். அப்ப அது குறித்து பேசுங்க. என்ன ஏமாத்த முடியாது. நான் மு.க.ஸ்டாலின் அல்ல. 350 கோடி கொடுத்தலாம் என்ன ஏமாத்திட முடியாது. ஒன்றிய அரசு நான் 3500 கோடி கேட்டா 3500 கோடி கொடுத்தாகணும். பேசுவீங்களா? துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? நீங்க அரசு இன்னைக்கு தான் கையில் எடுக்கிறீங்க. எடுத்த உடனே எக்ஸ்கியூஸ் கேட்கிறீங்க. பழைய அரசின் மீது குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. அப்போ நீங்க என்னவாக வெளிப்படுறீங்க? இனிமே நலத்திட்டங்கள் நான் கொடுக்க மாட்டேன்றதுதான் இன்றைக்கு இவர் சொல்லி இருக்கிற செய்தி. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நிதிநிலையை காரணம் காட்டி, ஏன் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டை விட்டுட்டு போகும்போது நிதி மிகை மாநிலமாக விட்டுட்டு போனாரா? அரசு கஜானாவில வைக்க இடமில்லாத அளவுக்கு நிரப்பி வச்சுட்டு போனாரா? திட்டங்களை செயல்படுத்தினாங்களா இல்லையா? எந்த திட்டத்திலாவது தொய்வு இருந்ததா? மகளிர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டதா? மகளிர் இலவச பேருந்து நிறுத்தப்பட்டுச்சா? வேற ஏதாவது நலத்திட்டங்களை நிறுத்திட்டாங்களா? நான் முதல்வன் ஸ்கீம் பாதியில விட்டுட்டாங்களா? எந்த ஸ்கீமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாதியில நின்னுச்சா? நிதி பற்றாக்குறையால சீராக நடத்தல. அப்போ திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று காட்டுகிற முனைப்பு, அதன் மீது இருக்கக்கூடிய அக்கறை தான் கொண்டு செலுத்தும். நீங்க வந்த உடனே என்ன கேக்குறீங்கன்னா, எனக்கு அவகாசம் கொடுங்க, என்ன அவசரப்படுத்தாதீங்க, நான் பாதி நாள் பனையூர்ல தூங்கிக்கிட்டு தான் இருப்பேன், மீதி நாள் தான் எந்திரிச்சு கோட்டைக்கு வருவேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லி இருக்கிற செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருள்னு நான் பாக்குறேன். விஜயா 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாரு. அது ஒரு புதிய அரசு பார்த்து பயப்படும் இல்லையா? அது எப்படி எதிர்கொள்வதுன்றது. அப்போ அதுக்கான எக்ஸ்கியூஸ் அது இருக்கலாம் இல்லையா? கடன் வாங்காத அரசு எது சார்? முன்னேறிய நாடுகள்னு சொல்லப்படுகிற மிகப்பெரிய வல்லரசு நாடுகளே கடன் வாங்கி தான் இயங்குறாங்க இல்லையா? நீங்க ஏன் அந்த கடனை பார்த்து பயப்படுறீங்கன்னு நான் கேட்கிறேன். வருவாய் இல்லையா இந்த மாநிலத்துல? இந்த மாநிலம் வறண்ட மாநிலமாக இருக்கா? இது பீகாரா? உத்தரப்பிரதேசமா? பஞ்ச பராரிகளா இருக்கானா இந்த மாநிலத்துல? என்ன குறை இந்த மாநிலத்துல? அதை சொல்லுங்க. நீங்க கடனை மட்டும் பேசாதீங்க. கடன் வாங்குற கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை திருப்பி செலுத்துகிற கெப்பாசிட்டி இருக்குல்ல. யாரு சார் ஜிஎஸ்டி கட்டுவதில் 2வது பெரிய மாநிலம்? தொழில் உற்பத்திங்கிறது நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்தோடு ஒப்பிடுகிற போது தொழில் உற்பத்தி குறைவு. இங்க எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் போய் பாம்பேல தான் உட்கார்றான். எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் ஆபீஸை கொண்டு போய் மும்பை நரிமன் பாயிண்ட்ல தான் வைக்கிறான் இல்லையா?
சென்னையில எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டாவது கொண்டு வந்து வைக்கிறாங்களா? ரிலையன்ஸ் உடைய கார்ப்பரேட் ஆபீஸ் சென்னையில தான் இருக்கா? ஐசிஐசிஐ உடைய கார்ப்பரேட் ஆபீஸ் சென்னையில இருக்கா? அதானியுடைய கார்ப்பரேட் ஆபீஸ் சென்னையில இருக்கா? இல்ல. சென்னையில ஆபீஸ் இருக்கு, கார்ப்பரேட் ஆபீஸ் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், ஹெட் ஆபீஸ் இல்ல. அதெல்லாம் மும்பைல இருக்கு. அப்போ எல்லாரும் மும்பையை நோக்கி படையெடுத்து மும்பைக்கு ஒரு பெரிய இமேஜை கொடுக்குறாங்க. அந்த மாநிலத்துல ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஜிஎஸ்டி பேர் ஸ்டேட்ல அது ஃபர்ஸ்டா இருக்கு. நாம ரெண்டாவதா இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒன்றிய அரசினுடைய பார்வை இருக்கா? ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது தொழில் ரீதியாக உதவி பண்ணுவாங்களா? இல்ல. முதலமைச்சர் போய் அந்நிய முதலீடுகளை ஈர்த்து விட்டு வந்தார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தினார். முதலாளிகளை போய் பார்த்தாரு. எங்க மாநிலத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாரு. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் மேம்படுத்தினாரு. அப்போ ஒரு திட்டங்கள் வகுத்து அதை செயல்படுத்த முடியுதில்ல ஒரு முதலமைச்சரால. ஏன் உங்களால முடியாதான்னு கேக்குறேன். உங்களால முடியாதா? நீங்க ஏன் அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு போனதையே பார்த்து பயப்படுறீங்க? அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட இயக்கங்கள் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கு. உங்களை ஒண்ணும் வெறுமனே கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு போல. எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கி நாற்காலி போட்டு குஷன் போட்டு உங்களை உட்கார வச்சிருக்கு. நீங்க நடிக்காதீங்க. நடிப்பை விட்டுருங்க. நடிப்புங்கிறது ஒரு துறை. அந்த துறைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டு அரசியலுக்கு வந்துருங்க. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. முதலமைச்சர் ஆன பிறகு நடிக்கிறீங்க. எதுக்கு இந்த நடிப்புன்னு கேக்குறேன் நான். மேடையில வீர ஆவேசமாக கதை வசனம் பேசுவதை போல பேசுறது, கடன் வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு டைம் கொடுங்கன்னு கேக்குறது, சிம்பத்தி கிரியேட் பண்றது, அரசு கஜானாவை காலி பண்ணிருச்சுங்கிறது. எந்த அரசு கஜானாவை நிரப்பி வச்சுட்டு போச்சு அதை சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் ஆட்சியை மாத்தி வைக்கிறாங்கல்ல மக்கள். ஒரு முறை திமுக, ஒரு முறை அதிமுக, ஒரு முறை திமுக, ஒரு முறை அதிமுக, ஒரு முறை மேல காங்கிரஸ், ஒரு முறை பாஜக, இப்படி ஆட்சியை மாத்தி வைக்கிறாங்கல்ல. எந்த அரசு விடை பெற்று போகும்போது கஜானாவை நிரப்பி வச்சுட்டு போச்சு விஜய் சொல்லுங்க. ஒரு டிபேட் நடத்துவோம். அப்போ எல்லா அரசுகளும் பின்பற்றுகிற நடைமுறையை தான் இந்த அரசும் பின்பற்றி இருக்கு. எல்லா அரசுகளும் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை தான் இப்ப விஜய் தலைமையிலான அரசும் பின்பற்றணும். நீங்க சும்மா வந்து தீய சக்தி நீங்க யாரு காலில் போய் விழுந்தீங்க? யார் ஆபீஸ்க்கு பிச்சை எடுக்கிறதுக்கு திருவோடு ஏந்திக்கிட்டு போனீங்க? 4 நாளா மறந்துட்டீங்களா நீங்க? கடினமான வார்த்தையா இருக்கு இல்லையா? என்ன கடினமான வார்த்தை? என்ன சார் கடினமான வார்த்தை? வாட்ஸ்அப்ல கடிதம் எழுதி அனுப்புறது, ஆளை விட்டு அனுப்புறது, அது பிச்சை எடுக்கிறது தானே. நான் என்ன கேட்கிறேன், சுயமரியாதை உள்ள மனிதனாக இருந்தா தீய சக்தியினுடைய ஆதரவோடு, நீங்க சொன்னதுதான் அந்த தீய சக்தின்ற வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்ல அது. தீய சக்தின்னு திமுகவை சொன்னீங்க. அந்த கட்சியினுடைய ஆதரவோடு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள்ட்ட போய் பிச்சை கிடன்னு கேட்டீங்க நீங்க. அதிகார வெறி, அதிகார அரிப்பு தானே உங்களை அதை கேட்க வச்சுச்சு. என்ன கெட்டு போச்சு? 107 இடத்துல உங்களுக்கு கொடுத்தாங்க, மெஜாரிட்டி கிடைக்கலன்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. என்ன கட்டு போச்சு? ஏன் பிச்சை எடுத்தீங்க நீங்க? அப்ப நீங்க யாராக இருக்கீங்கிறதையும் தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. கடந்த காலத்தில் ஆட்சி நடத்தியவர்கள் யாராக இருக்கிறார்கள்ங்கிறதையும் பாக்குறாங்க தமிழ்நாட்டு. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக விரும்பல. இவர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் அப்பட்டமான நடிப்பு. அவருடைய அறிவிப்புகளை செயல்படுத்த முடியாமல் சொல்வதற்கு சாக்குகளை தேடிக்கொண்டிருக்கிறார். அவரு காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். விஜய் இன்னைக்கு வெளிப்பட்டுட்டார் சார். முதல் நாள்லயே சொல்லிட்டாரு, நான் தமிழ்தாய் வாழ்த்த 3ஆவதா தான் வைப்பேன், நலத்திட்டங்கள் எதையும் நிறைவேற்ற மாட்டேன், கஜானா காலி ஆயிடுச்சு, எனக்கு நீங்க போதுமான அவகாசம் கொடுக்கணும். அவருக்கு என்ன தேவையோ அதை இன்னைக்கு பேசிட்டார். பனையூர்ல இருந்து வெளில வர மாட்டேன், அப்பப்ப வருவேன், எனக்கு அவகாசம் நீங்க கொடுக்கணும். அதான் அந்த அவகாசம் கேட்டதுக்கு பின்னால் இருக்கிற பொருள். நான் தேர்தல் அறிக்கையில கொடுத்தேன்ல, அதை நிறைவேற்ற மாட்டேன், கஜானா காலி ஆயிடுச்சு. அதான் இந்த கஜானா அறிவிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருள். இவை எல்லாவற்றையும் இன்றைக்கு சமிக்ஞையாக சொல்லி இருக்கிறார் விஜய். அவ்வளவுதான். பேசும்போது குழந்தைகளுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ட்விட்டர்ல பார்க்கும்போது குழந்தைகளுக்கு நன்றி சொல்லியிருந்தாரு. இப்ப முதலமைச்சரா பதவி ஏற்றுட்ட பின்னாடியும் அவங்களாலதான் இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. பிரச்சாரத்துல குழந்தைகளை பத்தி பேசும்போது அவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சு. இப்போ ஒரு முதலமைச்சராக நாம ஜெயிக்கிறதுக்கு குழந்தைகள் தான் காரணம் அப்படின்னு அவரே பேசுறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது நான் ரொம்ப டெப்தா போயெல்லாம் அது சரி தவறுன்னு சொல்ல விரும்பல. அவர் ஒரு இன்ஃபுளுயன்ஸ குழந்தைகள்கிட்ட பண்ணாரு, அது ஒர்க் அவுட் ஆச்சு. அவ்வளவுதான். பல இடங்கள்ல நாம சில விஷயங்களை ஏற்கத்தான் வேணும். வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடு, விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுன்னு பேரண்ட்ஸை ரொம்ப டிரைவ் பண்ணாங்க. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை. அதை ஏற்கனவே ஒரு தீமா செட் பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகும்னு விஜய் கணிச்சிருந்திருக்காரு.
விஜயினுடைய கணிப்பு ம். சரியாகவும் இருந்திருக்கு. இன்னைக்கு பல ஓட்டுகள் திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள், அதிமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள் மாறி போயிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிரதானமான காரணம் குழந்தைகள் தான். நான் இது சரி, தவறுங்கிற செய்திக்குள்ளேயே வரல. ஆனா அவர் நன்றி சொன்னதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இதுதான். குழந்தைகளினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா அவர் முதல் நாள் சொன்னார் இல்லையா? தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி, ஜனநாயகப்படி குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்துக்கோ அல்லது தேர்தல் பணிகளுக்கோ பயன்படுத்தக்கூடாது. குழந்தைகளை மையமாக வைத்து தேர்தல் பரப்புரை செய்யக்கூடாது. அது வேறு. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, வீட்ல அம்மா, அப்பா கிட்ட எல்லாரும் சொல்லுங்க, தாத்தா, பாட்டி கிட்ட எல்லாரும் சொல்லுங்க. விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு எல்லாரும் சொல்லி டார்ச்சர் பண்ணுங்கன்னு சொன்னார் அவரு. அவரே பேசினார் அத. அப்ப அதையே தேர்தல் ஆணையம் கண்டுக்கல. அப்ப இன்னைக்கு பேசுனத என்னவாக நம்ம பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் உண்மையிலேயே நன்றி சொல்லியிருக்காருன்னு நான் பார்க்கிறேன். அத தாண்டி வேற ஒண்ணும் அதுல பேசுறதுக்கு இல்ல. இதுல நடவடிக்கை எடுத்தா தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்ப குழந்தைகள நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துனீங்களா? உங்களுடைய தேர்தல் பரப்புரைக்கு டூலா பயன்படுத்தி இருக்கீங்களா குழந்தைகள? அப்படின்னு சொல்லி கேட்கணும். மொத்தத்தில் விஜய் தனக்காக உழைத்த குழந்தைகளுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார் என்பதோடு நான் அதை புரிந்து கொள்கிறேன். அதை தாண்டி விஜய் செய்தது சரியா தவறா என்கிற கான்செப்டுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா விஜய் கரெக்டா அந்த குழந்தைகள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. மற்ற கட்சிகளால் அந்த இளைஞர்களிடம் குழந்தைகளிடம் போய் சேர முடியல. ஒரு தேக்க நிலை உருவாகி இருக்கு. அதை நம்ம ஏற்கத்தான் வேணும். அதை நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ளத்தான் வேணும். எனவே விஜயினுடைய நன்றி உழைத்த குழந்தைகளுக்கு சொன்ன நன்றியாகவே நான் பார்க்கிறேன். விஜயோட சேர்த்து 9 பேர் வந்து அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதுல நேத்து உத்தேச பட்டியல பார்க்கும்போது வெங்கட்ராமன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர், ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர்னு சொல்லி பல உத்தேச பட்டியல்களை பார்க்க முடிஞ்சது. 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு நீங்க நிரூபிங்க அப்படின்னு சொல்லி ஆளுநரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க தோழர்? காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு தருவதாக சொன்னார்கள் என்று அண்ணன் செல்வ பெருந்தகையே சொல்றார். 2 அமைச்சர்களும் ஒரு ராஜ்யசபாவும் தராங்கன்னு. ஆனா இந்த பட்டியலில் காங்கிரசுக்கான இடம் கொடுக்கப்படவில்லை. அப்ப ஏன் காங்கிரசுக்கான இடத்தை நீங்க முதல்லயே உறுதி செய்ய மறுக்கிறீங்க? உங்களுக்கு வந்து நெருக்கடின்னு வந்தப்ப விழுந்தடிச்சு ஓடி வந்தது காங்கிரஸ் கட்சி தானே. பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு துரோகப்படியை சுமந்து கொண்டு உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டாங்கல்ல. அந்த மையினுடைய ஈரமே காயல. அதுக்குள்ள வந்து நின்னுட்டாங்க. அப்ப நீங்க அவங்கள வந்து அந்த பட்டியலுக்குள்ள சேர்க்காம போனதினுடைய பின்னணி என்ன? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஃப்ளோர் டெஸ்ட் வைக்க சொன்னது ஒரு இயல்பான நடவடிக்கை அவ்வளவுதான். ஏன்னு சொன்னா, இவர் வந்து துவக்கத்திலிருந்தே தள்ளாட்டத்தில் இருக்கிறார் விஜய். நான் தான் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு இவர் கிளைம் பண்ணியிருந்தா அந்த சீனே வேறையாக இருந்திருக்கும். இவர் காங்கிரஸை இன்க்ளூட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரு. அது 118 மெஜாரிட்டிக்கு வரல. அதன் பிறகு பிசிகே, சிபிஐ, சிபிஎம், அப்புறம் ஐயுஎம்எல் எல்லாரையும் சேர்த்து இப்ப 120. இந்த 120 கன்ஃபார்மா இருக்கு அப்படிங்கறத தான் அவர் நேத்து எல்லா கூட்டணி கட்சிகளையும் அழைச்சிட்டு போறாரு. முஸ்லீம் லீக்ல அண்ணன் ஷாஜஹானை கூட்டு போறாரு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் வன்னியரசை கூட்டு போறாரு. எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு அவரு. அப்ப அந்த 120 உறுதியா இருக்குன்னு ஃப்ளோர்ல அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அந்த சூழலை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதை பொறுத்துதான் பார்க்கணும். பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ம். காரணம் என்னன்னா ஏற்கனவே அக்ரீடு தான் அது. ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டதுதான். இப்ப காங்கிரஸ் என்ன செய்ய போகுது? ராகுல் காந்தி இன்னைக்கு வந்துட்டாரு. ராகுல் காந்தியினுடைய இமேஜ் உடைஞ்சு சுக்குநூறா போயிடுச்சு. ராகுல் காந்தி இன்னைக்கு வந்ததும் தெரியல, போறதும் தெரியல. இதற்கு முன்பு ராகுல் வருகிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு எவ்வளவு பரபரப்புக்கு ஆளாகும் யோசிச்சு பாருங்க. திமுக கூட்டணியில் ம். காங்கிரஸ் இருக்கிற போது ராகுல் தமிழ்நாட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு திருவிழா கோலமாக இருக்கும். இன்னைக்கு ராகுல் வந்த செய்தி யாருக்காவது தெரிஞ்சிச்சா? வரப்போகிறாருங்கிற செய்தி நேற்றைக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா காங்கிரஸை இவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின். காங்கிரஸ் சேர்த்ததுனாலதான் கவர்னர் இவங்களை அதிகாரத்துக்கு அழைக்கல. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்காம இருந்தார். அதன் பிறகு சீன் வேறையாக மாறிச்சு. ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம். ஃப்ளோர் டெஸ்ட்ல விஜய் சக்சஸ் பண்ணுவார். ஆனா அதற்கு முன்பு விஜய்க்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. இன்னைக்குதான் பொறுப்பேற்றிருக்காரு. இன்னும் 2 நாட்களில் அவர் கடக்க வேண்டிய தூரம் நெடிய தூரமாக இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். பேச்சு ஆரம்பிக்கும் போதே நான் வந்து மன்னர் பின்னணியிலிருந்தெல்லாம் வரல, நான் சாதாரண உதவி இயக்குனருடைய மகனாக இருந்து முன்னேறி சினிமால வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருடங்கள்ல ஆட்சி, ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர், அவர் தரக்கூடிய ஆட்சி அப்படிங்கிற விஷயம் ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்குதா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன்னிச்சுட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் வந்து எளிய மக்களினுடைய பிரதிநிதி என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொள்ளக்கூடாது. தேர்தல் பிரச்சார களத்திலேயே அவர் எளிய மக்களினுடைய பிரதிநிதியாக இல்லை.
எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களோடு ஒன்றாக ஐக்கியமாய் கரம் குலுக்கி அவர்களுடைய பொன்னாடைகளை வாங்கி, அவர்களுடைய மாலைகளை வாங்கி, அவர்களுடைய அன்பை பெற்று தேர்தல் பிரச்சாரத்துல பங்கேற்றார். அண்ணன் மு.க. ஸ்டாலின் போலீஸ் தன்னுடைய வாகனத்தை சோதனை செய்கிற அந்த நொடியில் கூட கீழே இறங்கி நின்று மக்களோடு கலந்துரையாடி மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார். சீமான் தொண்டையினுடைய குரல் வலை அருந்து போகிற அளவுக்கு தேர்தல் பிரச்சார பரப்புரையில் ஈடுபட்டு அந்த தேர்தல் பிரச்சார பரப்புரையில் மக்களோடு மக்களாக நின்றார். இவருடைய கிளாஸ் இறங்குச்சா அந்த கான்வாயில? இவருடைய பிரச்சார வாகனத்தினுடைய கண்ணாடி இறக்கப்பட்டுச்சா? இல்லையே. சார்ட்டர்ட் பிளைட்ல போவரா எளிய மக்களினுடைய பிரதிநிதி? யோசிச்சு பாருங்க நீங்க. இவர் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று சொன்னால் அதை விட அப்பட்டமான பொய், அப்பட்டமான பித்தலாட்டம் வேற ஒன்று இருக்கவே முடியாது. நீங்கள் ஏன் எளிய குடும்பத்திலிருந்து வந்தேன் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள்? உங்கள் தந்தையின் மூலமாக நீங்கள் அடையாளம் பெற்றேன் என்று சொல்லுங்கள். எளிய குடும்பத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லாதீர்கள். ரோல்ஸ் ராய்ஸ் கார் எளிய குடும்பத்து பிள்ளை வைத்திருக்கிற காரா? எத்தனை எளிய குடும்பத்து பிள்ளையால் இன்றைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும்? நீங்க சென்னையில ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்டுற ஆளு. யார் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்? இந்த கதையெல்லாம் விஜய் வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களை விஜய் ஏமாற்ற முடியாது. உடனே ஓட்டு போட்டாங்களேன்னு சொல்லாதீங்க. ஓட்டு போட்ட கணக்கு என்பது வேறு. அந்த கணக்கு திமுகவில் இருந்த சில அமைச்சர்கள் கவனக்குறைவால் ஏற்பட்ட பாதிப்பு தானே தவிர திமுகவுக்கு அதிருப்தியா இருந்தா முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதிக்குள்ள போகும்போது கண்ணீர் சிந்த மாட்டாங்க மக்கள். முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தோற்று போய்விட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிப்படைய மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. சாப்பிடாம இருந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? பேசுகிறவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் முதலமைச்சர் தோல்வியை ஏற்க முடியவில்லைன்னு. அப்ப திமுக எதிர்ப்புங்கிறது இல்ல, அமைச்சர்கள் சிலரினுடைய கவனக்குறைவு. இரண்டாவது, சரியா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சின்ன சின்ன வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துல வேற ஒரு புதிய முகத்தை காட்டிடுச்சு விஜய் தரப்பு. அதுக்கு அப்கிரேட் ஆகாம திமுக பின்தங்கிருச்சு, அவ்வளவுதானே தவிர விஜய மக்கள் விரும்பி தேர்ந்தெடுத்தாங்கன்றதெல்லாம் இல்ல. அதை விட்டுருவோம். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள நிறைய பேசியாச்சு. விஜய் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவராங்கிறத தமிழ்நாட்டு மக்களே சொல்லட்டும். எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் என்றைக்காவது வீதியில் இறங்கி இருக்காரா? நீங்க சொல்லுங்க, என்னைக்காவது வீதியில இறங்கி இருக்காரா? அவரு மக்களோடு கரம் குலுக்கி இருக்கிறாரா? எம்ஜிஆர் மக்களை வாரி அணைத்துக் கொள்கிற படம் எத்தனை லட்சம் படங்கள் இருக்கு. எம்ஜிஆரும் சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். விஜய் அப்படி வந்திருக்காரா? எங்காவது ஒரு வயதான மூதாட்டியை கட்டிப்பிடிக்கிற போட்டோ நீங்க பார்த்திருக்கீங்களா? எம்ஜிஆர் வீட்டுக்கு வீடு கிளவியை கட்டிப்பிடிக்கிற போட்டோவா இருக்கும். அது அவருடைய இயல்பாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு விஜய்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் இருக்கா? எங்காவது ஒரு அணுகுமுறை இருக்கா? நீங்க பார்ன் வித் கோல்டு ஸ்பூன், மறந்துடாதீங்க. எஸ்ஏசி என்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டருக்கு பிள்ளையா பிறந்து அவருடைய படங்களில் நடித்து அதன் மூலமாக அடையாளம் பெற்று சினிமாவில் பல கோடி ரூபாய் கருப்பு பணமாக சம்பளமாக பெறுகிற ஒரு உச்ச நட்சத்திரம். நீங்களே தான் சொன்னீங்க 200 கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டார். 200 கோடி வருமானத்தை ஈட்டுகிற ஒருவர் 200 கோடி வேண்டாம் என்று சொல்கிற ஒருவர் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவரா என்று நான் கேட்கிறேன். இந்த பித்தலாட்ட வேலையை விஜய் விட்டுடணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நடிகர் என்பதை மறந்துருங்க. இன்னமும் நடிக்காதீங்க. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இனிமே அதற்குண்டான வேலையை செய்யுங்க. நடிப்பை விட்டுருங்க, அது போதும். ஓகே தோழர், நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.